நம்ம தோட்டத்தில் ஒரு விசேஷம் என்ன தெரியுங்களா? ஆர்கானிக்காக தான் எல்லாமே. உரம் ஆர்கானிக், பூச்சிக்கொல்லி ஆர்கானிக், நச்சு பொருள் என்பது எதுவுமே கிடையாதுங்க. உரத்துக்கு போடுறதுக்கு பசுந்தாள் உரம், சாணி உரம். அதுக்கு பூச்சி மருந்து அடிக்கிறதுன்னு சொன்னாக்க கோமயம், அதாவது பசுமாட்டு மூத்திரம், அதை தண்ணியில் கலந்து வேப்பஞ்சாரோடு சேர்ந்து அடிக்கிறோம். ஆக உணவுப் பொருள்களில் நச்சுப்பொருள் கலக்காமல் கிடைக்கின்ற ஒரு தோட்டம் நம்ம தோட்டம். பலவிதமான மருத்துவ குணமுடைய மூலிகைகள் பல எல்லாம் பார்க்கலாம். வரீங்களா? வாங்க. பூவாலி நிகழ்ச்சிக்காக நம்ம முட்டுக்காடு தோட்டத்துக்கு வந்திருக்கிற உங்களை வருக வருக என்று கூறி வரவேற்று வணங்குகிறேன். மிக்க மகிழ்ச்சி. நம்ம தோட்டத்தில் நீங்கள் பார்த்தீங்க, நிறைய மரம், செடி, அப்புறம் கொடியெல்லாம் பார்த்தீங்க, மூலிகைகளை பார்த்தீங்க, அதோட மெடிசினல் எஃபெக்ட், ஃபுட் எஃபெக்ட் இதெல்லாம் பார்த்தீங்க. மிக சந்தோஷமாக இருந்துச்சுங்க. இதில் சில பேர் கேட்டாங்க, இதை எப்படி நீங்கள் மேனேஜ் பண்ணுறீங்க, மெயின்டைன் பண்ணுறீங்கன்னு கேட்டாங்க. இதை மெயின்டைன் பண்ணுறதுல 2 தினசுங்க. ஒன்று மேஜர் ஒர்க் இருக்குது, இன்னொன்று டே டு டே ஸ்மாலர் ஒர்க் இருக்குது. இதில் ஒர்க் அவுட் பண்ணுறது ஒன்று, முக்கியமானது என்னன்னாக்கா அதை மென்யூரிங் அப்படிங்கிறது தான் முக்கியம். இந்த மென்யூரிங் பார்க்குறச்ச நம்ம உரமிடுதலும் பூச்சி மருந்து இடத்துல தான் ரொம்ப ரொம்ப முக்கியங்க. இதில் உரமிடுதலை வந்து நம்ம பசுஞ்சாணி உரம் தான் போடுறோம், மாட்டு சாணி உரம் தான் போடுறோம். அதை தவிர்த்து பசுந்தாள் உரமும் போடுறோம். பசுந்தாள் உரம்னா என்ன? மரத்துலேருந்து நிறையா இலை விழுவுது, நமக்கே நிறையா விழுவுது, அந்த இலையெல்லாம் மக்கி எடுத்து போடுறோம். அது தவிர அந்த வாழை மரம் இருக்குது பார்த்திங்களா, வாழை மரத்தோட இலை, பட்டை, அதை வச்சு மக்கினது எல்லாத்தையும் போட்டு மக்க வச்சிடறோம். குழி தோண்டிட்டு போட்டு மக்க வச்சிடுறது, அதையும் எடுத்து போடுறோம். இதை தவிர இங்கே ஒரு ஷெட்டு இருக்குது பாருங்கள், இந்த ஷெட்டில் மண்புழு உரம் பண்ணுறாங்க. இந்த மண்புழு உரத்தை எடுத்து போடுறோம். இதை தவிர பூச்சி மருந்து, பூச்சிக்கொல்லிக்காக சில மருந்து பல மருந்து இருக்குது. இதில் முக்கியமாக நம்ம என்ன பண்ணுறதுனாக்கா, இந்த பசுமாட்டோட மூத்திரம் இருக்குது பார்த்திங்களா, அந்த பசுமாட்டு மூத்திரம் கோமயம் இருக்கு, அதில் 1:2 செடிக்கு தகுந்த மாதிரி 1:5 ஆர் 1:10 தண்ணி கலந்துக்கிறோம். இது இருக்குது பாருங்கள், இதுதான் கோமயம். இந்த கோமயத்தில் ஒரு பெரிய அட்வான்டேஜ் என்னென்னாக்கா, நீங்கள் எத்தனை வருஷம் வச்சாலும் பேட் ஸ்மெல் வராது. இது பேட் ஸ்மெல்லே வராது, நீங்கள் செக் பண்ணி பார்க்கலாம். இதோட 1:10 தண்ணி கலந்துக்கணும், இல்லைனாக்கா செடி எரிஞ்சு போயிடும். இதை அடித்து பாருங்கள், வீட்டை அடித்து பாருங்கள், எறும்பெல்லாம் ஓடி போயிடும், கொசுவெல்லாம் ஓடி போயிடும். அவ்வளோ எஃபெக்டிவ் மெடிசின். இதை பூச்சிக்கொல்லியாக பண்ணுறோம். இதோட தவிர சில இதுவும் சேர்த்துக்கிறாங்க. இதை வச்சுக்கிறோம். இதில் அரப்பு தூள், அதுக்கப்புறம் வேப்பம் தூள், மிளகா பொடி இதெல்லாம் போட்டு அடித்தாக்க தே டோன்ட் கில் தி பெஸ்ட், தே டிஸ்பெல் தி பெஸ்ட். பூச்சியை கொல்லாது, ஆனால் பூச்சியை துரத்தி விட்டுரும். ஸோ அதை வச்சுக்கிட்டு தீஸ் ஆர் த திங்ஸ் விச் வி பேசிக்கலி யூஸ். அதனால் உரமிடுதலும் சரி, மருந்திடுதலையும் சரி, நம்ம வந்து ரசாயன கலவை நச்சு பொருளை இல்லாமல் செய்கிறோம். ஆகையினால வெஜிடபிள்ஸ் ஆர் ஆல் சப்போஸ் டு பி அப்சல்யூட்லி சேஃப். நாட் ஓன்லி சேஃப், தே ஆர் ஆல்சோ வெரி ஹெல்த்தி. இப்போ நீங்கள் பார்த்துருப்பீங்க, இந்த வெண்டைக்காய், கத்திரிக்காயெல்லாம் பார்த்துருக்கீங்க. இந்த வெண்டைக்காய்க்கு வந்து ரொம்ப புத்தி வளர்கிறதுன்னு சொல்லுவாங்க. வெண்டைக்காய் சாப்பிட்றவங்க எல்லோரும் புத்தி நிறையா இருக்குமா. ஆனால் வெண்டைக்காய் குழகுழன்னு இருக்கும், ஆனால் பேச்சை பார்த்தீங்கன்னாக்க வெண்டைக்காய் சாப்பிட்றவங்க பேச்சு கட் அண்ட் ரைட்டாக இருக்கும், கிளியராக இருக்கும், ஸ்பஷ்டமாக இருக்கும். தேர் வில் பி நோ ஆர்டிகுலேஷன் டிஃபிகல்ட்டி. அவ்வளோ கிளியராக பேசுவாங்க. அதுக்கு காரணம் அதில் இருக்கிற மினரல்ஸ்னு சொல்லுவாங்க. ஸோ வெண்டைக்காய் இஸ் பேசிக்கலி எ வெரி எனர்ஜெட்டிக் ஃபுட். அதில் ஃபைபர் ஜாஸ்தி, அதில் இருக்கிற மினரல்ஸ் ஹெல்ப் பீப்புள் டு க்ரோ அப். அதே மாதிரி கத்திரிக்காய் பாருங்கள், கத்திரிக்காயும் ஃப்ரெஷ்ஷாக இருக்குதுன்னா ஃபைபர் ஜாஸ்தி. கத்திரிக்காயில் தெர் இஸ் நோ சைடு எஃபெக்ட்ஸ். சில பேருக்கு அலர்ஜின்னு சொல்லுவாங்க. இந்த அலர்ஜி இருக்கிறவங்களே அலர்ஜிக்காரங்க, ஆகையினால அவங்கள பற்றி நம்ம பேச முடியாது. நம்ம வந்து கத்திரிக்காய் இஸ் அனதர் எஃபெக்டிவ் ஃபுட், வல்யூமினஸ் ஃபுட். கத்திரிக்காய் சாப்பிட்டாக்க தெர் இஸ் அனதர் கிரேட் அட்வான்டேஜ். இந்த மலச்சிக்கல் இருக்கிறவங்க பாருங்கள், மலச்சிக்கல்காரங்களுக்கு கத்திரிக்காய் சாப்பிட்டாக்க எல்லா வசதியும் இருக்கும். அவங்க ஏர்லி மார்னிங் தே வில் ஹேவ் நோ ப்ராப்ளம். அதனால் கத்திரிக்காய் பல தினசாக சாப்பிடுவாங்க. கத்திரிக்காய் கறி பண்ணுவாங்க, கத்திரிக்காய் கூட்டு பண்ணுவாங்க, கத்திரிக்காய் சாம்பார் பண்ணுவாங்க, கத்திரிக்காய் பர்த்தா பண்ணுவாங்க, கத்திரிக்காய் பச்சடி பண்ணுவாங்க. கத்திரிக்காய் இஸ் அமெனபிள் டு எனி டைப் ஆஃப் குக்கிங். சைனீஸ் வெஜிடபிளுக்கும் போகும், நார்த் இந்தியன் வெஜிடபிளுக்கும் போகும், சவுத் இந்தியன் ஃபுட்டுக்கும் போகும். கத்திரிக்காய் துவையில் அரைச்சி சாப்பாடு சாப்பிட்டு பாருங்கள், நத்திங் கேன் பீட் தட். அது கத்திரிக்காய் அட்வான்டேஜ். வெண்டைக்காயை பாருங்கள், முத்தி போச்சுன்னா என்ன பண்ணுவாங்க, வெண்டைக்காய் பிஞ்சாகிறதுனாக்க பொரியல் பண்ணி சாப்பிட்றாங்க, சாம்பாரில் போடுறாங்க. முத்தி போச்சுன்னா என்ன பண்ணுவாங்க, அதுக்கு ஒரு டாக்டிக்ஸ் இருக்குங்க.
முத்தி போன வெண்டைக்காய் துண்டாக வெட்டி போட்டுடணும். அதை காய வச்சுட்டு, வெயிலில் காய வச்சுட்டு, சில பேர் மோரில் கலப்பாங்க, இல்லைன்னா சில பேர் அப்படியே போட்டு அப்புறம் வறுத்து சாப்பிட்டாங்கன்னு வச்சுங்க. அது வந்து நீங்கள் சிப்ஸு போய் வெளியில் கடையில் போய் சிப்ஸே வாங்க வேண்டாம். இது வந்து எனர்ஜெட்டிக் சிப்ஸ், ஒண்டர்ஃபுல் சிப்ஸ். நீங்கள் ஒரு தடவை வெண்டைக்காய் சிப்ஸை சாப்பிட்டு பாருங்களேன், அதுக்கு ஈக்குவல் நத்திங்க. பாட்டு பாருங்கள். பூவாளி நிகழ்ச்சியில் பல விஷயங்களை பார்த்தோம். செடி கொடிகளை பற்றி பார்த்தோம், உணவுத்தன்மையை பார்த்தோம், மூலிகை குணமையை பார்த்தோம், அதை எப்படி வளர்க்குறோன்னு பார்த்தோம். உங்கள் எல்லாருக்கும் உங்களுடைய நேரத்தையும் உங்களுடைய எண்ணத்தையும் என்பால் செலுத்தியதற்கு மிக்க நன்றி. மறுமுறை சந்திப்போமா? பல நிகழ்ச்சிகள் உண்டு, பார்ப்போம்.